காஜி குக்கிங் விளக்கிலேருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்வீட் சில்லி வந்து சோஸ் செய்து காட்ட போகிறேன். இந்த சோஸை வந்து நிறைய விதமாக செய்து கொள்ளிவினோம். நானும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். இதை ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சோஸ் வந்து இந்த சேனலை வந்து முதலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி அந்த ஸ்வீட் சில்லி சோஸை வந்து செய்கிறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கிராம் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான மிளகாய் தான். வந்து உள்ளி இஞ்சி வச்சிருக்கிறேன். 6-7 பல்லு உள்ளியும் ஒரு 2.5 இஞ்சி அளவில் இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன சின்ன பீஸுகளாக வெட்டிட்டு வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக போட போகிறேன். ஒரு 85% அதாவது 85% வந்து கிரைண்ட் பண்ணுற மாதிரி வந்து அரைச்செடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து கிரைண்டரில் போட்டு இப்போ மிளகாயை வந்து வடிவாக கழுவி எடுக்க வேணும். வந்து அதை வந்து கழுவி எடுத்துட்டு வந்து சின்ன சின்ன பீஸுகளாக வந்து அதையும் வெட்டி வந்து போட்டு அரைக்க போகிறேன். தண்ணி எதுவும் விட்டு கொள்ளாமல் தான் அப்படியே அரைச்சி எடுக்க போகிறேன். இது வந்து நல்லா பவுடராக அதாவது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. லைட்டாக வந்து நொறுவலாக வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து அரைச்சி கொண்டிருக்கிறேன். தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சிருக்கிறேன். 80 நான் சொன்னால் ஒரு 85% தான் வந்து இதை அரைப்பட வேணும். இதை வந்து அரைச்சி ஒரு கரையில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து அதாவது வெள்ளை சீனி வந்து சுகர் வந்து போட்டுக்கொள்கிறேன். 50 கிராம் வந்து அதோட 100 மில்லி ஒயிட் வினிகர் வந்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ 5 கிராம் சால்ட் வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து கோர்ன்ஃப்ளவர் மாவில் வந்து அதாவது தண்ணி விட்டு கரைச்சி வந்து அதாவது 50 மில்லி தண்ணி விட்டு கரைச்சி எடுக்கிறேன், கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ வந்து அந்த சுகரும் வந்து வினிகரும் சூடேறி வெந்து கொண்டு இருக்குது. இப்போ இதையும் வந்து ஒரு கரையில் கரைச்சி வைக்க போகிறேன். வந்து கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சுகரும் வந்து வினிகரும் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த சில்லி பேஸ்ட்டை வந்து இதுக்கு போட போகிறேன். இந்த மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கோர்ன்ஃப்ளவர் லிக்விடையும் வந்து அதுக்குள்ளே போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு போகும் பொழுது உருகி கொண்டு போகும். அதுக்கு ஆக நல்லா இருக்க தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்சரில் வந்து டேர்ன் ஆஃப் பண்ண போகிறேன் குக்கரை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சோஸுன்ற அதாவது டெக்ஸ்சரில் இருக்குது. பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து குக்கரை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கூட வச்சிங்கன்னு சொன்னால் இறுகி வந்துடும்ன்றதுக்காக. உங்களுக்கு தொட்டு பார்க்கும் பொழுது தெரியும் ஒரு ஒட்டுற மாதிரி தன்மையில் இருக்கும். வந்து சோஸுன்ற பதத்தில் வந்துட்டுது. இப்போ நான் ஃபுல்லாக டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு வந்து அதை அந்த ஹீட்டை வந்து ஆற வைக்க போகிறேன். சோஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து முழுதாக வந்து சூடு வந்து ஆற விட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடு ஆறிட்டுது. வந்து நான் ஒரு 1 hour வச்சுருந்தேன் நான் சூடு ஆடுறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டுக்கொள்கிறேன் எப்படி இருக்குது சோஸ்ன்னு சொல்லி. ஸ்வீட் சில்லி சோஸ். இந்த சோஸை வந்து நான் ஒரு பொட்டிலில் தான் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். வந்து அதாவது அந்த பொட்டிலில் வந்து சுடு தண்ணியில் வடிவாக வந்து அவிச்சு எடுத்துட்டு ஈரம் எதுவும் இல்லாமல் வடிவாக துடைச்சிட்டு அந்த பொட்டிலில் நீங்கள் போட்டு வச்சா ஒரு 1 மந்த்துக்கு இதை வந்து நீங்கள் கீப் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு. இப்போ வந்து சோஸ் வந்து ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த சோஸ் வந்து இது வந்து நூடுல்ஸு அதாவது பெஸ்தா செய்யும் பொழுது இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சிப்ஸோடு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சோஸ் வந்து ஸ்வீட் சில்லி சோஸ். நான் இந்த பாட்டிலில் தான் போட்டுக்கொள்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த பொட்டிலில் நான் போட்டு அதாவது ஃப்ரிட்ஜுக்கு வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஆனால் நீங்கள் சூட்டோடு போட்டு வைக்கக்கூடாது, பழுதாக போயிடும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து என் வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.